DJ Mono. என்ரிஸ் பகுதியில் மிக பிரசித்தி பெற்று விளங்கும் எல்லையை காக்கும் பாட்டை கங்கையம்மன் திருக்கோவிலின் 77ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா மிக கோலாகலமாக தொடங்கியது. அதே சமயம் அம்மனிடம் வேண்டுதல் வைத்து அது நிறைவேற பாட்டை கங்கையம்மன் பக்தைகள் பால்குடம் ஏந்தி வீதி உலாவாக வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். இந்த சித்திரை திருநாளில் அனைத்து தங்கவயல் உள்ள அனைவரும் வருக, அம்மனின் அருள் பெறுக என்று அழைப்பு விடுத்தனர் கோவில் நிர்வாகிகள். சக்தி ஸ்ரீதேவி பாட்டை ஆலயம் வந்து சுமார் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னிருந்து பிஜிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னிருந்து அம்மாவுடைய சன்னிதானம் பிரசித்தி பெற்றது கேஜப்ல. அதாவது இப்ப நிர்வாகம் எடுத்து நிர்வாகமா நடத்தி வந்து 77வது வருஷம் வெகு சிறப்பா நடந்துன்னு இருக்கு. அம்மனுக்கு பக்த தாய்மார்கள் அனைவரும் என்எஸ்சியில சேர்ந்தவங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல சேர்ந்தவங்க, போலீஸ் கோட்டரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு இன்னைக்கு பால் அபிஷேகமோ இரவு 7 மணி அளவில் அம்மனுக்கு வந்து கோயில் ஆலய தலைவர் பாபு மோகன் அவருடைய துணைவியார் ஆனந்த் செல்வி அவருடைய குடும்பத்தின் சார்பாக 7 மணிக்கு அம்மனுக்கு காப்பு கட்டுதலும், இரவு வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு காலையில கூடு விட்டுறதல் கும்பம் பண்றதலும், மதியம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும், இரவு 7 மணி அளவில் அம்மனுடைய கரகமும் வீதி தேர் வீதி உலாவரம் என்பதை பாட்டை கங்கையம்மன் கோயில் கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அம்மனுடைய சிறப்பு என்னன்னாக்கா, இது கேஜப்ல வந்து 10 பிஜிஎம்எல் நோண்டும் போது இந்த பிரிட்ஜை கட்டி இருக்கிறாங்க. கோலார் தங்கவயல் பிரிட்ஜை கட்டிருந்து அந்த பிரிட்ஜை கட்டும் போது அந்த பிரிட்ஜை வந்து தன்னால உயர்ந்துட்டு இருந்துக்குது. அப்போ வந்து கோலார் தங்கவயலை சேர்ந்த ஒரு பெரியம்மா வந்து இந்த இடத்துல நின்றுக்கின்னு இந்த பிரிட்ஜை கட்டும் போது ஒரு கல்லை எடுத்து நீங்க இங்க வச்சு ஒரு சன்னிதானத்தை ஒண்ணு கட்டுங்கப்பா, அப்ப அந்த பிரிட்ஜை நிற்கும் அப்படின்னாங்களாம். அதனால அந்த கோயில் கல்லு தான், அந்த பிரிட்ஜ் கல்லு தான் அங்க இருக்கிறது. அந்த கல்லு அது இருக்கு பாருங்க, அந்த கல்லு அந்த அம்மாவுடைய கல்லு. அது கட்டினதுக்கு அப்புறமா தான் இந்த அம்மாவுக்கு பேரு வந்து பாட்டை, அதாவது வழி கங்கை தண்ணி போயின்னு இருக்குது அம்மன். இதுதான் அந்த அம்மாவுடைய சிறப்பு. இந்த அம்மாவுடைய சிறப்பு இன்னும் சொல்ல போனாக்கா, அம்மனுடைய தேர் வந்து என்ட்ரிஸ் ஊர்வல போவோம். ஊர்வல போயிட்டு பிறகு அம்மாவுடைய தேர் வந்து வெளியே வரதில்லை அந்த அம்மா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வருஷம் நாங்க உள்ளிட்டு போறோம் இல்லையா, உள்ளிட்டு வெளியே வரும்போது அந்த அம்மனுடைய கலர்ச்சியை வேற மாதிரி தெரியும். கோலார் தங்கவயலில் இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து இந்த திருவிழாவை கண்டு நீங்க எல்லாம் வந்து கண்டு கொண்டு இந்த திருவிழாவை சிறப்பித்து தருமாறு பாட்டை கங்கையம்மன் கோயில் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அம்மாவுக்கு வந்து வழிவிடுப்பா, இந்த இது எடுங்க, இந்த அம்மாவை ஃபர்ஸ்ட் பண்ணு. கமர்ஷியல் முதல்ல பூஜை பண்ணோம், அம்மா காய்ச்சிட்டு கொடுத்தா போதும். இப்போ நீங்க சொல்ல எடுத்தீங்களா, இந்த அம்மா வந்து கமர்ஷியல் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் IAS. நாங்க வந்து இந்த அம்மாவோட சிலை எடுத்துன்னு போகும்போது மழையில ஓடிடுச்சு அந்த சிலை. அந்த அம்மாவோட சிலை விழுந்துட்டு கை காலெல்லாம் தனியா வர நேரத்துல அந்த அம்மா கிட்ட நாங்க போய் ஒரு விண்ணப்பம் வச்சோம். மறுபடியும் நம்ம அது மாதிரி மறுபடியும் நம்ம அந்த செலவு பண்ண முடியாது, அதான் எங்களுக்கு வந்து ஒரு 5 பஞ்ச லோகத்துல செலவு வேணும்னு கேட்கும்போது அந்த அம்மா வந்து அந்த சிலையை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாத இருந்தது. அந்த அம்மா இன்னைக்கு வந்து 2 குழந்தை பிறந்திருக்குது. அது மாதிரி இன்னும் சிறப்பு நடந்துருக்குது கோவில்ல. என்ட்ரிஸ் நம்ம அவங்க தாத்தா பேர் வந்து பொம்பக்கார ஜெகநாதன், அவங்களுடைய பேட்டி இன்னைக்கு IAS ஆபீசர், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். அது சிறப்பு. மற்றபடி இந்த ரோட்ல போகும்போது வரும்போது
யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இது வரைக்கும் இந்த அம்மா கொடுத்தது கிடையாது. இரவு ராவு பகல்ல கூட இந்த பக்கம் போறவங்க வராங்க, அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இந்த அம்மா செஞ்சது கிடையாது. இந்த எல்லையை காக்கக்கூடிய பாட்டை கங்கை அம்மாவுடைய பிரசித்தி இவ்வளவுதான். 200 வருஷத்துக்கு முன்ன உருவா இருக்குது. ஆனா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது 77வது வருஷம் சித்திரை திருவிழா. இது எந்தமே நடக்காது சித்திரை திருவிழா. கோலார் தங்க வயல்ல என்ன சில ஏன் நடக்குதுன்னாக்கா, இந்த வெய்ய காலத்துல எல்லாருக்கும் வந்து அம்மா வரும். அந்த அம்மா வந்த நேரத்துல வந்து ஒரு பெராட்சி பூ ஊற்றணும். இப்ப அது வந்து நம்ம சித்திரை மாசம் தான் நடத்த முடியும், மற்ற மாதம் ஆடி மாசம் பண்ண முடியாது. அதனால இந்த அம்மாவுடைய சிறப்பு என்னன்னாக்கா, இந்த சித்திரை மாசத்துல இந்த திருவிழாவை நடத்தி இந்த அபிஷேகத்தை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் கோயில் கமிட்டியார். இந்த ஆலயத்தினுடைய பேர் என்னன்னாக்கா, சக்தி ஸ்ரீதேவி பாட்டை கங்கை அம்மன் என்ட்ரிஸ், பங்காரப்பேட்டு மெயின் ரோடு, போலீஸ் குவார்டர்ஸ், டிரைவர்ஸ் குவார்டர்ஸ். ஆனா கோலார் தங்க வழியில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க. சென்னையில இருந்து வராங்க, ஹைதராபாத்ல இருந்து வராங்க. இன்னைக்கு சென்னையில இருந்து ஒரு அம்மா மாலான்றவங்க வந்து அவங்க தேர் புக் பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு ஆண்டு தவறாத, ஒரு வருஷம் தவறாது எங்க நம்ம கோயிலுக்கு. அதாவது இந்த பெயிண்ட் வாங்கி கொடுக்கறது, கலர் வாங்கி கொடுக்கறது இவருடைய சிறப்பு தான். அது வந்து நந்தனுக்கு சார்புடைய சிறப்பு. அவரும் நாங்க போன மூஞ்சி சொல்றதெல்லாம் கிடையாது. போனோமா என்ன வேணும் கோயிலுக்கு அப்பயே பில்லு போட்டு அப்பயே அனுப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து இப்போ அவருக்கு நல்லது நடக்காச்சா நம்ம இதெல்லாம் செய்யறாரு. அதனால வந்து இந்த அம்மனுடைய பக்தி வந்து கொஞ்ச நாளும் கிடையாது, கொஞ்ச நாள் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பக்தி. அதாவது வருகின்ற வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து இரவு வரைக்கும் அம்மனுடைய ஆலயத்தில் வந்து சிறப்பான பூஜைகள் வந்து நடக்குது. நீங்க அனைவரும் கோலார் தங்கையில் இருக்கிற மக்கள் அல்ல, வெளியூர்ல இருக்கிற மக்களுங்க அனைவரும் வந்து சேர்ந்து இந்த திருவிழாவில் பங்கு பெற்று அம்மனுடைய அருள் பெற்று பாத்திரமாகும்படி கோயில் கமிட்டியின் சார்பாக உங்களை அன்போடு எல்லாரும் வரவேற்கிறோம். அனைவரும் வந்து அம்மனுடைய அருள் பெற்று செல்லுமாறு கோயில் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.